ஹே காய்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் நேபாளி பையன் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நேபாள்கஞ்சில் அண்ட் கோவல்பூரில் லாஸ்ட் டே. அண்ட் இப்போ நாங்கள் எங்கள் சிஸ்டர்ன்லோட குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விட போயிட்டுருக்கோம். அண்ட் ஸோ மணி இப்போது நியர்லி ஒரு 9 ஆக போகுது. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அளவுக்கு சன்னியாக இருக்குது அண்ட் வார்மாகவும் இருக்குது. வேறு அது தவிர்த்து வேறு நார்மலாக இருக்குது டே. ஸோ இங்கேருந்து நாங்கள் என்னோடய மாமா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஒரு 10 மணி போல். ஸோ 10 மணிக்கு இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நாங்கள் பஸ் பிடிச்சி அங்கே வேறு ஒரு டிஸ்ட்ரிக்கு கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளானு, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி அங்கேருந்து எங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ வேறு எந்த அதிகமான பிளான் எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல்லே போயிடும். அண்ட் அங்கே போய் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு அந்த சைடு கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்ட்டு ஒரு சின்னதாக பிளான் வச்சுருக்கோம். நேற்று நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. மூவியும் பார்த்தோம் அண்ட் ப்ளஸ் சிட்டியில் சுற்றியும் பார்த்தோம். வேறு எதுவும் பண்ண முடியல. ஒரு சில ஷாப்பிங் நடந்தது. ஷாப்பிங் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக வந்துட்டோம். நைட்டு கொஞ்சம் குளிராகவே இருந்துச்சு. ஸோ வேறு எந்த ஒரு ஃபன்னும் பண்ண முடியல அது தவிர்த்து. ஏன்னா இங்கே டே கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால எங்களால் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியல. லைட்டாக இருக்குது டே. அண்ட் அது தவிர்த்து வேறு என்ன பண்ணலான்ட்டுன்னா, இந்த வர ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஆரம்பிச்சிடுச்சுன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஏன்னா நாங்கள் வேறு லொக்கேஷனுக்கு போக போகிறோம். அண்ட் மெயின் வந்து எங்களோட குலதெய்வம் ஃபெஸ்டிவல் வருது. அந்த குலதெய்வம் பூஜை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நாள் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். வேறு அது வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். ஏன்னா ஃபன்னுங்கிறது நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். என் ஃப்ரெண்டு வரான் சென்னையிலேருந்து. ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் என்னால் அப்டேட் பண்ண முடியுது. ஸோ டே டு டே என்னோடய லைஃப் சைக்கிள் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி போடுறேன். அண்ட் எங்களோட கல்ச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ அது வரைக்கும் ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா வைப் பண்ணிகிட்டே இருங்க என்னோடய வீடியோஸை. அண்ட் மெயினாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் கைஸ், பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி போடுறேன். ஸோ அது வரைக்கும் பாருங்கள். see you there, bye. அண்ட் கைஸ், இது தான் அந்த ஸ்கூலு. குழந்தை உள்ளே போயிட்டாங்க, அந்த பெல்லு கூட அடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போது உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போடுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், பார்க்கலாம். பாய். அண்ட் கைஸ், கிளம்பியாச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து. ஸோ இப்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்புறம் அங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். வேறு எந்த வேலையும் இல்லை அது தவிர்த்து. அண்ட் அங்கேருந்து 2 மணி நேரத்தில் போயிடுவோம். ஸோ பாருங்கள், இங்கே எவ்வளோ மஞ்சன்னு இருக்குது, அழகா. இதுதான் கைஸ். ஸோ see you soon இந்த நெக்ஸ்ட் பிளேஸ். நான் அங்கே போயிட்டு இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ போய் பஸ்ஸு பிடிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் கைஸ், பார்த்துட்டே இருங்க. அப்புறமாட்டி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு லொக்கேஷன்லேருந்து வீடியோ எடுத்து போடுறேன். பாய் கைஸ். இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இப்போ பஸ் பார்க்குள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். முன்னாடி ஒரு ஜங்ஷன் இருக்குது, அதுதான் கோவல்பூர் மெயின் ஜங்ஷனு. இங்கேருந்து ஒரு 3 ரோடு டிவைட் ஆகும். 3 அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அண்ட் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் அந்த பஸ் ஸ்டாப். பாருங்க கைஸ்,
கைஸ் இதுதான் நாங்கள் போகிற பஸ் அண்ட் வி ஆர் ரெடி டு போர்ட் தி பஸ் ரைட் நவ். ஆஃப்டர் திஸ் நாங்கள் டாங் டிஸ்ட்ரிக்கு கிளம்புறோம். அங்கே போயிட்டு மாமா வீட்டில் கொஞ்ச நேரம் இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான் எங்கள் ஊருக்கு. அண்ட் வாங்க பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் பஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். அண்ட் see you guys. போபோ கைஸ் இப்போ நாங்கள் வந்தாச்சு இங்கே எங்களோட மாமா வீட்டுக்கு. மாமா வீடு அங்கே இருக்குது, இந்த கொடிக்கு அப்படியே அந்த பேக் சைடில் இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் மாமா ஏரியா சரௌண்டிங்ஸ். இங்கே கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் பிளேன் ஏரியா நார்மலாக தான் இருக்கும், எங்கள் ஊர் போல் மழை மாதிரி இருக்காது. இந்த முன்னாடி கொஞ்சம் போய் சுற்றி பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு மெயின் ரோட்டில் இறங்கும்போது வீடியோ எடுக்கலை, ஏன்னா ரோட் க்ராஸ் பண்ணி வரத்துக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா சாமான் கொஞ்சம் இருந்தது, அதனால எடுக்க முடியல. அதுக்கு பதிலாக இப்போ உள்ளே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். முடிஞ்சால் அப்புறமாட்டி போய் எடுத்து போடுறேன், பாருங்கள். அண்ட் இப்போ மெயினாக என்ன காட்ட போகிறேன்றது இதுதான் கைஸ். இங்கே நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எதுனா பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். நான் செம்ம லொக்கேஷன் இது. Hey guys, ஸோ இப்போ நாங்கள் இங்கே பிப்பரிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே கடைக்கு வந்தோம். இப்போ என் தம்பிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கேருந்து கிளம்பணும். அண்ட் இப்போ குளிராக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவ்வளோ இங்கேயும் அவ்வளோ ஃபன்னாகவே இல்லை. ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் கொஞ்சம் லெஸ் ஃபன்னாக தான் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக இனிமேல் நாளைக்கு தான் இருக்கும், ஏன்னா நாளைக்கு தான் எங்களோட டே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை வந்துட்டான் என் தம்பி, இவர் தான். அண்ட் இப்போது வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம், கறி வாங்க வந்தோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போடுறேன் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இவ்வளோ தான். பார்ப்போம், நாளைக்கு காலையில் எங்கள் ஊருக்கு போகும்போது அது வேறு ஒரு எபிசோடு மாதிரி எடுத்து போடுறேன். Till then, see you, bye bye.